Dear Certified Squad, welcome to Study with Prabanjan episode 4. And இன்னைக்கான question என்னன்னா, how was your day before NEET exam? Day before NEET exam எப்படி இருந்துச்சு? என்னெல்லாம் பண்ண? எந்த இருக்கட்டும் உங்க டே பிஃபோர் NEET எக்ஸாம் எப்படி ஐயோ என்கிட்ட வந்துட்டானே. ஓகே, இது நான் இன்டர்வியூ இல்லை, இப்போ தலைவன் இன்டர்வியூ மாறிட்டா. அடிக்கண்ணா மச்சான் சிம்பிள்ரா, நான் NEET 2021 எழுதுறேன். எனக்கு 3 மணி நேரம் தான், உனக்கு இருந்த 20 மினிட்ஸ் இல்லை. இப்போ எழுத போற பேட்ச் மாதிரி தான் என்னோட பேட்டர்ன். ஆப்ஷன் இருந்துச்சு, இவங்களுக்கு இப்போ ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் வாஸ் நியூ டு அஸ். ஒரே கன்ஃபியூஷன் பயமா தான் இருந்துச்சு. பட் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, ஐ நெவர் எவர் டிமோட்டிவேட் பண்ணிக்கல. நானே 720 and 720 தான் நீ எடுத்த தெரியுமா இருக்கு. தட் வாஸ் மை ட்ரீம் மார்க். அண்ட் நான் எழுதி ஒட்டியிருப்பேன் போஸ்டர்ல 720/720 MMC அதுதான் சேர போறேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸடா இருந்தேன். எனக்கு MMC தான் சேரணும் ட்ரீம். அந்த ஆசை இருந்துச்சு. 720 சீட்டே கிடைக்காதுன்ற மாதிரி மைண்ட் செட்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி கோச்சிங் கவுன்சிலிங் எதுவுமே பார்க்கல. அந்த மாதிரி இருக்கும்போது ஐ நெவர் டிமோட்டிவேட் மை செல்ஃப். லாஸ்ட் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணேன். தேவையே இல்லை எனக்கு இதுவுமே. நான் வந்து படிச்சது போதும் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயமுத்திட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, ஃபுல்லாக ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தான். நான் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு ஓகே அப்படியே கண்ணு முடிக்கிட்டு தூங்கிட்டு எழுதிட்டு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம் அப்படியே அப்படியே தான் இருந்தேன். அண்ட் அவ்வளோதான்டா நான் பண்ணேன். நைட்டுக்கு சீக்கிரமாக தூங்கிட்டேன். தூக்கம் வரல, ஆனால் வரவே இல்லை. நானும் ஏதாச்சும் பண்ணி தூங்கினவே, சாமியை பட்டையை போடுறேன், நாமத்தை போடுறேன், வாயில விபூதியை போடுறேன், ஒரு தூக்கமும் வரல. தண்ணி குடிக்கிறேன், சாப்பிடுறேன். எப்பா நீ சொல்றா கேட்பேன். உனக்கு தூக்கம் வந்துச்சா? முதல்ல எனக்கு தூக்கமே வரலடா எக்ஸாமுக்கு முன்னாடி. நான் நல்லா நான் பகல்ல ஃபுல்லா படுத்து தூங்கினேன். ஏன்னா எக்ஸாம்ல போய் தூங்கி நைட்டு தூங்க வராது. அப்போ உனக்கு தூங்க நைட்டும் ராத்திரியும் தூங்கிருக்கா? என்ன வெறுப்பேத்துறடா, எனக்கு தூக்கம் வரலடா நீட்டுக்கு முன்னாடி. என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னா, மச்சி டானிக் குடிச்சு பாரு தூக்கம் வரும். நான் வாங்கலாம் வச்சேன். ஆனா அப்புறம் வேணாம், எக்ஸாம்ல போய் தூங்கிட போறோம். அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா தூக்கம் உண்மையில அந்த ஆங்ஸைட்டி இருக்கு பாரு. அப்பா ஐயோ டே கண்ணா, இப்பவே தூங்க பிராக்டிஸ் பண்ற ஒரு வாரம் முன்னாடில இருந்து. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், தூக்கமே வராது எக்ஸாம் அப்போ. நீ யாரா இன்டர்வியூ? நான் தானே இன்டர்வியூ. நீ சொல்றான் என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு லாஸ்ட் டே? வந்து படிக்கலாம் இல்லை, நான் ஃபுல்லா பாட்டு கேட்டு சில் பண்ணிட்டு வீட்டில் நல்லா தூங்கி. அதேதான், நான் வந்து கிளாஸ்ல நிறைய தூங்கிட்டு இருப்பேன். ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம்லாம் பாதி தூங்கிடுவேன். லைக் இந்த பயாலஜி போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour அப்படியே சொக்குவோம். ஸோ வந்து நீட்ல இதெல்லாம் வந்துட விடாது, நல்லா தூக்கம் படிச்சு. சூப்பர் அடே, ஆக்சுவலி செம்ம. அண்ட் இவனுக்கு தூக்கம் வந்துச்சு. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் தூக்கம் வராதுங்க. டே கண்ணா, டே சொல்ல குட்டிங்களா, உண்மையிலே சொல்றேன். இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, பர்சனலி இப்போ சொல்றேன், ஆஃப்டர் நீட்டுக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் ரிசர்ச் பண்ணேன். ஏன்னா எனக்கு நீட்டுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அறிவு இல்லை. நான் வந்து என்ன நினைச்சேன், தூக்கம் வந்துடும் நினைச்சேன். வரவே வராது. உன் மைண்ட்ல சம்மு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சம்மு, இந்த ப்ராப்ளம், அந்த அப்ரோச், பயாலஜி, அனிமல் கிங்டம், இது பார்வோ, இதுன்னு பேரா வரும் மைண்ட்ல. தூக்கம் மட்டும் வராது. அப்ப நீ என்ன பண்ணும், ஜஸ்ட் நான் இப்ப கத்துக்கிட்டேன் அந்த மெத்தடை. என்ன பண்றேன்னா, யூ ஜஸ்ட் ட்ரிங்க் 1 cup of வாட்டர் குடிச்சிட்டியா, நல்லா வயிறு ரொப்பிக்கோ. வயிறு ரொம்பிச்சுனாலே உன் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோன்ஸ் அட்டாகி தூக்கம் வந்துடும். இல்ல அப்படியும் வரல, மைண்ட்ல ஓடிக்கிட்டேன்னா எதை பத்தியும் யோசிக்காது. ஆனா எதை பத்தியும் யோசிக்காதுன்றதை யோசிக்காத. ஏன்னா அப்படி யோசிச்சனாலும் பிரச்சனை, அது அப்படியே தாட்ல வரும். ஆக்சுவலா பாட்டு கேட்கலாம். நான் இப்போ ரீசெண்டா வந்து தூக்கம் வரலன்னா எதனா யோசிச்சு இந்த மைண்ட் எதனா யோசிச்சா வந்து காதுல பாட்டை மாட்டு. நீ சொல்றது கரெக்ட். நீட்டு பையன் பாட்டு கேட்டு தூங்கிட்டு காலைல எக்ஸாம் எழுதும் போது ஏதோ ஒரு பாட்டு ஏதாவது சொல்லி இப்ப என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு சுட்டமல்ல சுட்டு இப்படி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏவா பியா சியா சுட்டமல்ல, சரி சிய போடுவோம், சிய போறோம். ஐயோ சிய போட்டுட்டோமே. பாட்டு கேட்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. மேபி நீ அதே பேட்டர்ன்ல போறேன்னா பாரு. அண்ட் ஆல்சோ இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்காதீங்க. ஸ்கிரீன் டைம் கண்ட இது பாரு, இதை வளர்க்கணுமா, அதை பண்ணுங்க, இதை வளர்க்கணுமா, இதை பண்ணுங்க, கண்டதை சொல்லுவாங்க. ரீல்ஸை போட்டு தாக்குவாங்க. நீ அதெல்லாம் பார்க்காத, குப்பை வேஸ்ட். என் வீடியோ கூட பார்க்காத. நானே ஒத்துப்பேன், மை வீடியோஸ் குப்பை. ஏன்னா எனக்கு நீட் மார்க், எனக்கு நீட். நீ டாக்டர் ஆயிட்டு ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டிட்டு ஒயிட் கோட்டை போட்டுட்டு நம்ம தலைவ மாதிரி ஜிப் மரோ இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்ட்லியோ எங்கேயும் நீ போகணும். நீ பெரிய இடத்துக்கு தயவு செஞ்சா டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணாதீங்க. கண்ணை மூடு, தூக்கம் தானா வரும். சைலண்டான நிரான் வச்சுக்கோ. சுத்தி சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வாணிராணி சீரியல்லாம் பாக்குறாங்கன்னா, அம்மா முதல்ல வாணிராணி சீரியல் ஆஃப் பண்ணு, எனக்கு வாணிராணி வேணாம். நான் எப்படியாச்சும் என்னோட லைஃப்ல ராணி ஆகணும்னு சொல்லிட்டு நீ பாட்டு படி, ஜாலியா ஓட்டு முடிஞ்சு ராணியாவோ இல்லை நம்ம பிரபஞ்சன் மாதிரி ராஜாவோ மாறலாம். சிம்பிள் தான். சி அன்னைக்கு உனக்கு எவ்வளவு இன்டர்வியூடா வந்துச்சு? அன்னைக்கு நைட்டே நான் வந்து காலைல 4 மணிக்கு ரிசல்ட், நைட் 9 மணிக்கு வந்துச்சு. ஃபுல் டிவிலாம் வீட்டுல 30 சேனல், தமிழ்ல இருந்து, தெலுங்குல இருந்து, ஆந்திரால இருந்து, எங்க காஷ்மீர்ல இருந்தெல்லாம் வந்து 4 மணிக்கு தூங்கி திரும்பி 9 மணிக்கு எழுந்து ஸ்கூல்ல போய் டைம்ஸ் நவ், ஃபாரின் சேனல், CNN, எல்லா சேனலும் வந்து எடுத்தாங்க ஏனையில இருந்து. ஸோ இதே மாதிரி நீயும் ஃபேஸ் நியூஸ்ல வரணும்னு யோசி. ஈஸியா நீ பாஸ் பண்ணிடலாம். உங்க ஃபேஸ் ஆஃப் லைஃபை ஜாலியா பாஸ் பண்ணிடலாம். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நல்லா படிங்க, நல்லா தூங்குங்க. இந்த கரெக்டா உனக்கு நீட்டுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ வரும். நிம்மதியா தூங்கு.
எங்க பிரேயர்ஸ் உனக்கு ஆப்வியஸ்லி இருக்கு. ஓம் நமச்சிவாயில இருந்து, அல்லால இருந்து, ஜீசஸ்ல இருந்து எல்லாரும் உனக்காக கூட இருக்காங்க. நிம்மதியா தூங்குவ, சரியா? டோன்ட் வரி. ஓம் நமச்சிவாய. மச்சி, தம்பி தங்கச்சிங்களா, கிராக் பண்றோம், மாஸ் பண்றோம். டேய் லாஸ்ட் எபிசோடு வெறியா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நீட்டுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வரும். செம்ம பியூர் சினிமாவா இருக்கும். பை பை.